ஹேய் உங்கள் குழந்தைங்க ஷவர்மா கேட்டாங்கன்னா கடைக்கு கூட்டு போய் வாங்கி கொடுக்காம நான் சொல்கிற மாதிரி ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்கி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, தனியாத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் சிக்கன் வச்சு கூட செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். சோயா சங்க்ஸ் நல்லா ஒரு சுடுதண்ணியில் 10 நிமிஷம் போட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி வரணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். இந்த சோயா சங்க்ஸ்லேருந்து தண்ணிலாம் நல்லா வெளியே வரும். வெளியேறி வந்ததுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆகிற வரலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா நம்ம கொத்துக்கறி போட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. ஷவர்மாலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ ஷாப்பில், அந்த மாதிரி நல்லா தோசை கரண்டி வச்சு குத்திக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இதாகி வரும். இது நல்லா ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறமேட்டு இது ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மயோனைஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மயோனைஸ் ரெசிபி வேணும்னா நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸ். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சப்பாத்தி சுட்டு எடுத்திருக்கேன். நான் கோதுமை மாவு சப்பாத்தி எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினல் ஷவர்மா மாதிரியே இருக்கும். நான் கிட்ஸுக்கு கொடுக்கறனால கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ ப்ரிப்பேர் பண்ண மயோனைஸை நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த வெஜ்ஜஸ்லாம் வச்சுக்கலாம். வெங்காயம், குடமிளகா எது வேணால் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஆனியன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணி நல்லா ரேப் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே. நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். கடையில் கூட்டு போய் வாங்கி தராமல் வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.